கால் பண்ணுங்க. உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த முழு குடியார மனிதனை வந்து ஒரு சூப்பராக ஒரு நல்ல பையனாக வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா வந்து நாங்கள் சூப்பராக ஆக்கி அனுப்பிச்சுடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வணக்கம் சார். இப்போ ஒரு சில மக்கள் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து குடிக்கிறாங்க, நாங்கள் அவங்களை எப்படி வந்து உங்கள்கிட்ட சேர்த்து விடுறது, ஆனால் அவங்க வர வந்து விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ உங்ககிட்ட நாங்கள் எப்படி வந்து சேர்த்து விடணும், அதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்றீங்களா சார்? இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது முழுக்க முழுக்க குடிக்கிற நபர் வந்து கண்டிப்பான முறையில் அவர் வந்து அந்த குடி பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிறார் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அதை நேசித்து குடிப்பார். அப்போ அவர் வந்து இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் எப்படி விரும்புவார்? நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து 100% கரெக்டு. அப்போ அவருக்கு வந்து அந்த விருப்பம் இருக்காது. அப்படி விருப்பம் இல்லாத நபர்களை நம்ம எப்படி இந்த மையத்தில் சேர்க்கறதுன்ற மாதிரி தான் அவங்க கொஸ்டின். கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இந்த நபர் இங்கே இருக்காரு, முழு குடிகாரனாக இருக்காரு, இவரை எப்படியாவது நாங்கள் இதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். நைட்டு 24 மணி நேரம் எந்த டைம்னாலும் சரி, இரவுனாலும் சரி, பகல்னாலும் சரி, எந்த நேரம்னாலும் கால் பண்ணுங்கள். நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கோம். அவருடைய சம்மதம் தேவையே இல்லை. அவர் அன்கான்சியஸாக தான் இருப்பார். ஒரு முழு குடியாரர், அடிக்கடி குடிகின்ற ஒரு சிந்தனையில் வாழக்கூடிய ஒரு சுயநினைவு இல்லாமல் தான் இருப்பார் மேக்சிமம். அப்போ அந்த நபர்கிட்ட போய் நம்ம சம்மதம் கேட்டு அவர் விரும்பி அவர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையவே கிடையாது. அதனால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஒரு கல்யாணமான நபராக இருந்தாருன்னா அவர் மனைவி, இல்லை அவர் மேரேஜ் ஆகலை சின்ன பையனாக தான் இருக்கான்னா அவங்க அம்மா அப்பா, இந்த மாதிரி ரொம்ப உரிமைப்பட்டவங்க, அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க, அவங்க ஒப்புதல் இருந்தாலே போதும், நாங்கள் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் அளவு அவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். சரின்னு சொல்லி எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அவருமே அதை விருப்பத்தோடு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவார். சூப்பர் சார். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வராங்க, உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் தங்கி இங்கே வந்து சிகிச்சை பெற்று அவங்க வந்து முழுமையாக குணமடைஞ்சு போவாங்க? கண்டிப்பான முறையில், அதாவது வந்து இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ குடிக்கிற நபரே வந்து ஒரு சிலர் ரேர், அவங்க என்னன்னா, நான் வந்து குடிய உடனே தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, இது எப்படியாவது எனக்கு இந்த கிரேவி எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு கொண்டு போய் எங்கேயாவது வந்து குடிக்கணுன்ற ஒரு விஷயத்துல தள்ளி விட்டுருது, இது எந்த ரூபத்தில் வருதுன்னு எனக்கு தெரியலை, ஆனாலும் இதை முழுமையாக விடணும்னு தான் நினைக்கிறேன், தினந்தோறும் ஃபீல் பண்ணுறேன், இதில் நிறைய அவமானப்பட்டேன், நிறைய அசிங்கப்பட்டேன் அப்படின்ற உணர்வு நபர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள் 10 நாள் இந்த மாதிரி ஷார்ட் பீரியட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து விஷயத்தை குணப்படுத்தி அவரை எப்படி குடியிலேருந்து வெளியே வருது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லி கைடன் பண்ணி கொண்டு வந்துடுவோம். இதுக்கு வந்து ஷார்ட் பீரியட் தான், ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாள், 3 நாள்லேருந்து ஒரு 10 நாளுக்குள்ள அவரோட கூடிய அளவையும் அவர் உடம்பு தன்மையும் அவருடைய விருப்பத்தையும் பொறுத்து டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பண்ணி கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா இவர் வந்து நம்ம கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதம் அவர் தங்கி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே அவர் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மிகப்பெரிய நோய், அது நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாமே நாங்கள் அவருக்கு உள்ள வச்சு புரிய வைப்போம். குறைஞ்சபட்சம் 1 மாதமாகும் அவங்களுக்கு ஃபுல்லாக மெடிசன்ஸ் கொடுத்தே ஆகணும், மருந்து மாத்திரை ஊசி இதெல்லாம் கொடுத்தே ஆகணும். இதன் உடல் ரீதியாக அவருக்கு இருக்கக்கூடிய ஆல்கஹாலை பூரா நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது, அது கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் மூலமாக வெளியே போயிடும். அப்போ தான் அவருக்கு வந்து உடல் ரீதியாக குடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை தூண்டாது, உடம்பு தூண்டி விடும். ஒரு மனசு வந்து கட்டுக்கோப்பாக இருந்தால் கூட உடல் ரீதியாக அது டெய்லி சாப்பிட்டு பழக்கப்பட்டது, அது தூண்டு தான் செய்யும். ஆனால் அதுக்கே 1 மாதம் போயிடும். அப்புறம் கவுன்சிலிங்கு இது எல்லாமே கொடுப்போம். MSW டாக்டர் வச்சு ஃபுல்லாக வந்து டாக்டர் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. தொடர்ந்து அவங்கள பிஸியாகவே வச்சுக்கிறோம். குறைந்தது ஒரு 3 மாதம், இல்லைன்னா ஒரு சில நபர்களுக்கு 4 மாதம் கூட ஆகும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் எனக்கு கட்டிட்டாங்கன்னா போதும், நாங்கள் அவர் வந்து சரி பண்ணி கொடுப்போம். 3 மாதம் குறைஞ்சபட்சம். சரி சார். இப்போ 3 மாதம் உங்ககிட்ட வந்து சிகிச்சை பெறுறாங்க, முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க குடிக்கிறாங்க, இல்லை வந்து எப்படி அவங்கள மானிட்டர் பண்ணுவீங்களா, இல்லை திருப்பி குடிச்சாங்கன்னா எதுவும் நீங்கள் எதுவும் ஃபெசிலிட்டி திருப்பி எதுவும் ட்ரைனிங் மாதிரி கொடுப்பீங்களா, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இவங்க இங்கேருந்து, நல்ல கேள்வி இது, இங்கேருந்து அவங்க போகிறவங்க வந்து கண்டிப்பான முறையில் வந்து அவங்க 95% குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ட்ரெயினப் கொடுத்துருவோம். தன் விருப்பத்தோட குடி இல்லாத வாழ்க்கையை நான் வாழணுன்ற அளவுல தான் கொண்டு போய் விடுவோம். வரும்போது விருப்பம் இல்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்கலாம்.
இதுதான் உண்மை. ஆனா போகும்போது அவர் முழு விருப்பத்தோட தான் போவார். அதனால 95% வந்து அந்த மாதிரி அவர் மறுபடியும் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த 5% ஏன்னு சொல்றேன்னா, நீங்க சொன்ன கொஸ்டின் கரெக்டு. அந்த சூழல்கள், அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிளை பார்ப்பாங்க, பழைய நண்பர்களை பார்த்துருவாங்க, அவருக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. லேசா அவர் ஒரு கட்டிங் போட்டா போதும், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் பழைய நிலைமைக்கு போயிடுவார், மொடா குடியாரன் ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாகும். ஒரு டெத்துக்கு போறாங்க, டெத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்க ஒரு துக்க காரியம் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, அங்கேயும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அதிகமா. இவரும் அந்த மாதிரி இடங்கள்ல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணி பழகிருப்பாரு. கண்டிப்பான முறையில் அங்கேயும் வந்து இவர் குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலே ட்ரிங்க்ஸ்ன்ற மாதிரி ஓரளவு ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இதனால இவருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ள இடத்துக்கெல்லாம் இவர் நிறைய வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் 1 வருஷம் இவரை ஃபாலோ பண்ணுவோம். இது போக ஆல்கஹால் அனானிமஸ்ன்னு சொல்லி நம்ம இங்கேருந்து வெளியே போனோம்னா மீட்டிங்ஸ் இருக்கு. அந்த மீட்டிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். அது காசு கிடையாது, ஃப்ரீ தான். அந்த கிளாஸஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணணும். நாங்கள் இங்கேருந்து போகும்போது எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முதற்கொண்டு அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்துருவோம். இது வந்து குடியாரனுக்கு மட்டும் கவுன்சிலிங் கொடுத்தா பத்தாது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கும் நாங்கள் கடைசி ஃபைனல் டச்சில் அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுப்போம். அவங்களும் நாங்கள் சொல்கிறபடி நடக்கணும். எப்படி நடக்கணும்னா, இந்த பையன் குடியிலேருந்து வெளியே வந்துட்டேன் எப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இல்லாமல் அவரை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அவர் ஏதோ ஒரு சூழலில் மாட்டுறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் இந்த மாதிரி இடங்களுக்குன்னா போகணும் வரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும். எங்களுக்கு வந்து இந்த தகவல்களை உடனே தெரியப்படுத்தணும். நாங்களும் தொடர்ந்து ஃபாலோப்பில் இருப்போம். அந்த ஆல்கஹால் அனானிமஸ் மீட்டிங் அவர் போகிறாரா அப்படின்றத நாங்கள் மெயினாக பார்ப்போம். அது ஃபாலோ பண்ணுவோம். டெய்லி வாட்ஸ்அப்பில் அவர் ஃபோட்டோலாம் எங்களுக்கு போட்டு விட சொல்லுவோம். இந்த மாதிரி நான் மீட்டிங் அட்டன் பண்ணேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ போட்டு விட சொல்லுவோம். எங்களுக்கு அந்த ஃபோட்டோ வரணும். நாங்கள் ஒரு தனியாக ஒரு ஆள் போட்டு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். இந்த நபர் வெளியே போயிருக்காங்க, இவங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். மேக்ஸிமம் நாங்களே ஃபாலோ பண்ணி பார்த்துக்குவோம். சப்போஸ் தவறும் பட்சத்தில் அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு கண்டிப்பாக உடனே எங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் உடனே திரும்ப கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கோம். அது மாதிரி தவறக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் எத்தனை தடவைப்பா நாங்கள் காசை கட்டி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையும் ஒரு கொஸ்டினும் இருக்குது. ஏன்னா ஒரு குடியாரனுடைய குடும்பம் வந்து ஏற்கனவே பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய குடும்பமாக தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி நபர்களுக்கு திரும்ப வழி தவறி போனார் அப்படின்னா நாங்கள் அவருக்கு இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழையபடி அவரை தயார் பண்ணி அனுப்பிவிடுவோம். இது ஒன்று தான். நல்லபடியாக பண்ணி தொடர்ந்து அவங்களுக்கு தேவை அவர் குடிக்காமல் இருக்கணும், குடிக்காமல் வாழ்க்கையை ரன் பண்ணணும். அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸோடு தான் நாங்கள் இந்த மையத்தை வச்சு நடத்துகிறோம். அதுதான் எங்களோட முழுமையான நோக்கமும் கூட. வேறு ஏதாச்சும் இது சம்மந்தமான தகவல்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு தயாராக இருக்கோம். எந்த நபர்கள் எங்கேயாவது இந்த மாதிரி குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த தகவலை பரிமாறுங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த தகவலை கொடுத்து எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் நாங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் மக்களே. நன்றி.